வணக்கம். எனவே பேசுவோம். என்ன பேசணும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம பேசணும். பேசுறத நிறுத்திடக்கூடாது. கனத்த இதயத்தோட தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். இது நம்ம இல்ல. திரும்பி வருவோம். தோல்வி, இந்த தோல்வி ஒன்னும் நமக்கு பெருசு கிடையாதுங்க. எத்தனையோ தடவை தோத்துருக்கோம், எத்தனையோ தடவை எதிர்கட்சியாவும் இருந்திருக்கோம். நமக்கு இந்த தோல்வி எனக்கு இங்க பெருசாவே தெரியல. ஆனா எங்க அப்பா ஸ்டாலினை தோக்கடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதை விட சிறந்த முதல்வரை இந்தியால ஒருத்தங்களை காமிச்சிருங்க பாக்கலாம். இந்த வயசுலயும் தமிழ்நாடு மக்களுக்காகவே ராத்திரி பகலா ஓடி ஓடி உழைச்ச ஒரே முதல்வர் அவரு மட்டும்தான். திமுக எத்தனையோ தோல்விகளை அதோட வரலாறா பார்த்திருக்குதுங்க. ஆனா நான் பார்த்த இந்த தோல்வி என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவரு இந்த தமிழ்நாட்டுக்காக பண்ணனது அவ்வளவு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இது எவ்வளவு பெரிய வார்த்தை. தமிழ்நாட்டை என்னைக்கும் தலை குனிய விட மாட்டேன்னு எவ்வளவு நம்பிக்கையா சொன்னாரு. தடவை தமிழ்நாட்டோட தேர்தல்ல பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிற மன திருப்தியோட, முழு திருப்தியோட தான் நான் இருந்தேன். ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த முகத்துக்காக அவ்வளவு ஆத்ம திருப்தியோட தான் ஒவ்வொரு வேலையும் நாங்க எல்லாருமே பார்த்தோம். ஸ்டாலினை ஏன் தோக்கடிச்சோம்? சரி, வரலாற்றுல தோக்காம எதுவும் கிடைக்காதுல்ல. எது வேணாலும் இருக்கட்டும்ங்க. இது மக்களாட்சி தானே. மக்களான நமக்கு நல்லா தெரியும்ல. இதை விட சிறந்த முதல்வரை இது வரைக்கும் இந்தியா பார்த்திருக்கவே இருக்காது. இவரோட நின்றோம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல வரல. இதை விட நல்ல சிறப்பான முதல்வர்கள் வரலாம். இது ஒரு மைல் கல்ல இவர் செட் பண்ணியிருக்காரு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எவ்வளவு பெரிய மைல்ஸ்டோனோ, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவ்வளவு பெரிய ஒரு மைல்ஸ்டோனை தான் பதிச்சிருக்காரு. இது ரொம்ப எளிதா கடந்து போற தோல்வியா கண்டிப்பா எங்கனால பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட அறிவுசார் தளத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் நம்ம கிட்ட சொன்னாங்க, ஸ்டாலினை நம்ம தவற விட்டுற கூடாதுன்னு. தமிழ்நாடு எத்தனையோ தடவை தனக்கு தானே தண்டனையை கொடுத்திருக்கு. இப்போ மீண்டும் கொடுத்திருக்கு. பிரபகண்ட அரசியலுக்கு தமிழ்நாடு மீண்டும் பலியாயிருக்கு. கழுத்தறுத்துட்டு சாகுறேன்னு சொன்ன அந்த தம்பி கூட இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு. தாவேகாமினுடைய தலைவர் நடிகர் விஜயும் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு. வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக, பாமக, ஏன் நரேந்திர மோடி வரைக்கும் இத சொன்னாங்க. மிதிபட்டு செத்து போன அவங்க குடும்பத்துல இருந்த அந்த அம்மாவும் சொன்னாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பிரபகண்ட அரசியல் எல்லாம் ஜெயிக்கும்னு நம்ம நம்பல. இது பெரியார் மண், திராவிட மண், சமூக நீதி மண், சமத்துவ மண், எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். மீண்டும் வருவோம். நமக்கு நாமளே ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. ஆனா இதுல நமக்கு நாமே கரிய பூசிக்கிட்டோம். நான் பூசிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல. இது நான் பூசுறது இல்ல, தமிழ்நாடே தன்னோட மூஞ்சில கரிய பூசிக்கிச்சு. இந்த வெற்றிக்கு உகந்தவர் தானா நடிகர் விஜய் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நான் போல. இது திராவிட அரசியலுக்கு நடந்த சிறு சறுக்கல் தான். ஆன்லைன்ல கருவேப்பிலை வாங்குறவெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சோம்ல, அவங்க எல்லாம் தான் இப்ப ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் பெரும்பாலும் எடுத்தது திமுகவுடைய வாக்குகளை தான். எந்த திமுகவுடைய வாக்கு தெரியுமா? எங்க அம்மா உரிமையோட விடியல் பயணத்துல போனாங்கல்ல, எங்க அப்பா கொடுத்த இந்த விடியல் பயணம். புதுமை பெண் திட்டம் எவ்வளவு அருமையான திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இனி அதெல்லாம் எவன் நினைச்சாலும் எடுத்துட முடியாது. இந்த திட்டங்கள் இருக்கிற வரையும் இந்த தமிழ் மண்ணை ஸ்டாலின் தான் ஆண்டுட்டு இருப்பாரு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இங்க இருக்கிற வரைக்கும் இங்க கலைஞர் தான் ஆண்டுட்டு இருப்பாரு. ஒவ்வொரு பெண்ணும் உரிமை பயணம் போயிட்டு இருக்கும் போது எங்க அப்பா ஸ்டாலின் தான் இந்த மண்ணை ஆண்டுட்டு இருக்காரு. காலை உணவு திட்டம் சாப்பிடுற ஒவ்வொரு மாணவனும் அப்பா கூட தான் நிப்பான். நான் எங்க அப்பா கூட தான் நிப்பேன். நான் படிச்சதுக்கு காரணம் அவங்க எல்லாம் தான். அவங்க கூட தான் நிப்பேன். இன்னும் இருக்க இந்த 5 வருஷம் திராவிட அரசியலை இந்த மக்கள் கிட்டையும் இந்த மண்ணிலையும் கொண்டு போய் சேர்த்துவோம். பெரியார் மீண்டும் இந்த மண்ணுக்கு வருவார். அதுக்காக பேசுவோம். இன்னைக்கு தோத்தது திமுகன்னு நினைக்கிறீங்களா? தோத்தது தமிழ்நாடு, தமிழ்நாடு மக்கள். நாம இன்னும் அடுத்த 5 வருஷத்துல இன்னும் எத்தனை வருஷம் பின்னோக்கி போறோம்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா தடுத்து நிறுத்தி வச்ச விஸ்வகர்மாவை மீண்டும் வரவிடாம செய்யணும். என் தாத்தா நிறுத்தி வச்ச அந்த ஹிந்தி திணிப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம செய்யணும். இத்தனை நாள் எங்க அப்பா அங்க இருந்தாரு, அவரு பாத்துக்குவாருன்னு மத்த விஷயத்த நம்ம பேசிட்டு இருந்தோம். இனி அப்பாவுக்காகவும் நாம தான் பேசணும். இன்னைக்கு நாங்க தோத்துட்டோம்னு எங்களுக்கு வருத்தம் இல்லாமலாம் இல்ல, அழுகுறோம். இந்த தோல்வியும் புதுசல்ல, தோத்துட்டோம். ஆனாலும் எப்படிங்க அப்பாவை நீங்க தோக்கடிச்சிட்டீங்கல்ல, அதுதான் வலிக்குது. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜியை நாங்க ஜெயிக்க வச்சுட்டோம். ஆனாலும்
கோயம்புத்தூர்ல இருந்து 3 தொகுதி தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா கொளத்தூர்ல எங்க அப்பாவை தோக்கடிச்சிட்டீங்கல்ல. நீங்க தோக்கடிச்சிட்டீங்கிறதுக்காக உங்க மேல கோவமெல்லாம் இல்லைங்க. இது மக்களோட உரிமை. அறியாமையிலையும் பல காலம் மக்கள் உரிமையை தப்பா பயன்படுத்தினதும் இருக்கு. அவ்வளவு ஏங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமிங்கிற சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம யார் கையிலயும் காசு இல்ல. சரஸ்வதிய விடாம கும்பிட்டோம். படிக்காத மக்களாகவே இருந்தோம். ஆனா அந்த சரஸ்வதியையும் லட்சுமியையும் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து சேர்த்தது இந்த திராவிட கழகம் தான். அதுலயும் திமுக தான். திராவிடம் இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அடுத்த 5 வருஷமும் தமிழ்நாட்டுல திராவிடம் இருக்காது அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. அடுத்த 5 வருஷமும் திராவிடம் தீவிரமா தான் இருக்கும். எஸ், இன்னைக்கு நாங்க தோத்துட்டோம். தோல்விய ஏத்துக்கிறோம். எந்த அறியாமையினால இந்த மக்கள் புதுசா வந்த கட்சிய தேர்ந்தெடுத்தீங்களோ, நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் மீண்டும் திமுகவை ஜெயிக்க வைக்க போறோம். இனி ஒவ்வொரு நாளும் திராவிடம் பேசுவோம், அரசியல் பேசுவோம், திமுகவுக்காக பேசுவோம். கனத்த இதயத்தோடு ஸ்டாலின் அப்பா, உங்க வாரிசுக நாங்க இருக்கோம். இன்னும் தீவிரமா உங்க கூடயே தான் இருப்போம், உங்களுக்காகவே தான் இருப்போம். வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சட்டமன்றத்துல உங்க பணிய சிறப்பா செய்யுங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். தமிழ்நாடு மீண்டும் தன் தலையில் மண்ணள்ளி போட்டுருச்சு. மன்னிச்சிருங்க ஸ்டாலின் அப்பா, எப்பவும் நீங்க அப்பா தான்.